ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி இந்த Leetcode ப்ராப்ளம் சொல்யூஷன் சீரீஸில் வந்து செகண்ட் ப்ராப்ளமான ஆட் டூ நம்பர்ஸோட ப்ராப்ளமோட சொல்யூஷன் எக்ஸ்ப்ளனேஷனை பற்றி பார்க்கலாம். என்னோடய பேர் வசந்த்குமார். என்னோடய மற்ற சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் வந்து கீழே இருக்குது. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வந்து கொஷின்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா டிஎம் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். ப்ராப்ளம் வந்து ஆட் டூ நம்பர்ஸ். Leetcode number 2. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு 2 லிங்க் லிஸ்ட் கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 1 2 3 லிங்க் லிஸ்ட் 1, லிங்க் லிஸ்ட் 2, 4 5 6. ஸோ இது வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுனா வந்து 3 2 1 ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்புறம் இது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுறதுனா வந்து 6 5 4 ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இப்போ இதை ஆட் பண்ண என்ன வரும் 5 7 9. ஸோ அப்போனா இதுக்கு வரப்போகிற அவுட்புட் வந்து ஒரு லிங்க் லிஸ்டாக இருக்கணும். அதுவும் வந்து இப்படி இருக்கணும் 5 7 9. ஸோ இந்த ப்ராப்ளமில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு நான் எம்டி 2 லிங்க் லிஸ்ட் கொடுத்துருவாங்க இந்த மாதிரி. ஸோ இது ஒரு நம்பரை ரிவர்ஸில் இந்த மாதிரி வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது லிங்க் லிஸ்ட்டாக. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வரதை வந்து நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு லிங்க் லிஸ்ட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணி அவுட்புட் தரணும். ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளமோட கான்செப்ட். ஸோ இப்படி தான் அந்த ப்ராப்ளம் இருக்க போகுது. ஸோ இதுக்கான கோடிங் சொல்யூஷன் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷனை வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த ஆட் டூ நம்பர்ஸோட கோடிங் சொல்யூஷனை ஃபஸ்ட்டு பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து இந்த 2 லிங்க் லிஸ்ட்டுமே வந்து ஃபஸ்ட்டு ஒரு நம்பராக வந்து கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து ஒரு டம்மி இதில் வந்து ஃபஸ்ட் லிங்க் லிஸ்ட்டை போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு வேரியபிள் ஸ்ட்ரிங் வேரியபிள் வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து இப்போ அந்த லிங்க் லிஸ்ட்டை வந்து ட்ராவர்ஸ் பண்ணி ஒவ்வொன்றா எடுத்து வந்து நம்ம இந்த கவுண்டில் வந்து சேர்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபஸ்ட்டு 2 வந்து ட்ராவர்ஸ் பண்ணி கவுண்டில் வந்து அப்போ வந்து 2ன்னு போட போகிறோம். அப்புறம் 4 ட்ராவர்ஸ் பண்ணி கவுண்டில் வந்து 4ன்னு ஆட் பண்ண போகிறோம். அப்புறம் வந்து லாஸ்ட் வரைக்கும் இப்போ 3 வரைக்கும் ஆட் பண்ண போகிறோம். அப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா இந்த கவுண்ட்டை வந்து ரிவர்ஸ் பண்ணி இன்ட்டாக மாற்றினா நம்மளுக்கு வந்து 3 4 2 கிடச்சிரும். ஸோ அதே மாதிரி இன்னொரு லிங்க் லிஸ்ட்டுக்கும் பண்ணிடலாம். ஸோ அப்போ வந்து ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஃபைனல் அவுட்புட் தெரிஞ்சிடும். ஸோ அப்போ அந்த ஃபைனல் அவுட்புட் வந்து நம்ம ஈஸியாக வந்து லிங்க் லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி அதை நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணால் ப்ராப்ளம் சால்வ் ஆகும். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு டம்மி இதில் வந்து ஒரு லிங்க் லிஸ்ட் வந்து போடுறோம். ஸோ இந்த மாதிரி ஏன் போடுறோன்னா வந்து இப்போ லிங்க் லிஸ்ட்டோட இன்ஃபர்மேஷன்லாம் வந்து ஒரிஜினல் இன்ஃபர்மேஷன் வந்து தொலைஞ்சிடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து L1ன்றது ஒரிஜினல் அட்ரஸோட இது. இப்போ இந்த ஹெட்டை வந்து நம்ம திருப்பி திருப்பி வந்து மாற்றிக்கிட்டே இருப்போம், சேஞ்ச் பண்ணிட்டே இருப்போம். அப்போனா வந்து அந்த L1 வந்து தொலையாது, L1 வந்து அப்படியே இருக்கும். ஸோ அப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹெட்டை வந்து நிறைய வாட்டி வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருப்போம். ஹெட் ஈக்குவல் டு ஹெட் டாட் நெக்ஸ்ட்னு கொடுப்போம் இதில். ஸோ அப்படி கொடுத்தா வந்து இதோட வேல்யூ வந்து மாறிட்டே இருக்கும். இந்த மாதிரி நம்ம L1 வச்சு பண்ணால் கடைசியில் L1 வந்து தொலைஞ்சு போயிடும். அப்போ ஸ்டார்டிங் இதோட இது அட்ரஸ் வந்து இருக்காது. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி டம்மி இது போடும். ஸோ இது ஃபஸ்ட்டு ஆட் பண்ணலாம். while head ஸோ இங்கே என்ன பண்ணுறோன்னா வந்து
ஸ்ட்ரிங்கை வந்து ரிவர்ஸ் பண்ணி இன்டா கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ அதே மாதிரி அடுத்ததுக்கு அப்படியே ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இதே மாதிரி தான் கோடுக்கு போது நம்ம சில லைட்டாக சேஞ்சஸ் மட்டும் பண்ணால் போதும். ஸோ இதை L2ன்னு மாற்றி கவுண்ட்டுக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் இப்போ கவுண்ட் 1 கொடுக்கலாம். ஸோ இப்போ அந்த 2 நம்பரையும் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா வந்து அந்த 2 நம்பரையும் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ சொல்யூஷன் இஸ் ஈக்குவல் டு சாதாரணமாக வந்து கவுண்ட் ப்ளஸ் கவுண்ட் 1. ஸோ அவள் தான். ஸோ இப்போ வந்து சொல்யூஷனில் நம்மளுக்கு இப்போ ஆட் ஆயிடும். ஸோ இப்போ நான் வந்து சும்மா வந்து ஒரு ஒரு ரஃப் ரன் வந்து பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது வந்து சொல்யூஷன் கிடையாது, ஒரு ரஃப் அண்ட் ரன். இப்போ இருக்கா பார்க்கலாம். ஏதோ இப்போ வந்து இதுக்குன்னு ஆன்சர் வருதுன்னு பாருங்க, இது ரெண்டையும் ஆட் பண்ணி இப்போ நம்மளுக்கு 807 வந்துடுச்சு. ஸோ இதை நம்ம வந்து லிங்க் லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணால் முடிஞ்சது. சொல்யூஷன் ப்ராப்ளம் சால்வ். நியூ லிஸ்ட்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணலாம். ஃபார் I in SGRR ஸோ இங்கே நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த 807 இருக்கிறத வந்து ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை வந்து ரிவர்ஸ் பண்ணிடுறோம். அதை இப்படி வந்து ஃபார் லூப்பில் போட்டுறோம் சிம்பிளாக. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது லிஸ்ட்டில் ஏதாச்சும் வந்து இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ லிஸ்ட்டு எதுவுமே இல்லைன்னா வந்து லிஸ்ட் இஸ் ஈக்குவல் டு நன்னுனா வந்து லிஸ்ட்டில் ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். ஸோ அப்போ வந்து லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணணும். நியூ லிஸ்ட் இஸ் ஈக்குவல் டு லிஸ்ட் node of int of I. இதில் எல்லாமே வந்து இன்டீஜர் டைப்பாக தான் இருக்குது. ஸோ அது வந்து அது கேர்ஃபுல்லாக போட்டுக்கணும். இது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க முன்னாடியே. இதோட இது வந்து டைப் வந்து இன்டீஜர், அதனால் வந்து இன்டீஜராகவே கன்வெர்ட் பண்ணி போட்டுக்கிறோம். இது ஒன்றும் இல்லை, சிம்பிள், ஒரே ஸ்டெப் தான். ஸோ அப்புறம் வந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்காக வந்து ஒரு ஹெட் கிரியேட் பண்ணி வச்சுக்குவோம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு டம்மி இதை வந்து இந்த மாதிரி லிங்க் லிஸ்ட்லாம் பண்ணும்போது வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா வந்து அடுத்தடுத்து வந்து எதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோமோ அதெல்லாம் வந்து டம்மியாக இதாக வச்சுக்கணும். எதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டாக வேணுமோ அதெல்லாம் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கணும் இந்த மாதிரி இதில் ஸோ இப்போ வந்து அடுத்து வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது வந்து ஃபஸ்ட் எலமெண்ட் இல்லை, இப்போ வந்து 7 ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது ஃபஸ்ட் எலமெண்ட் இல்லை, செகண்ட் எலமெண்ட்னா வந்து அடுத்த இது பண்ண போகிறோம். ஸோ அடுத்ததுக்கு வந்து அதே மாதிரி வந்து ஒரு நியூவாக வந்து ஒரு லிங்க் லிஸ்ட் கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இந்த N1ஓட நெக்ஸ்ட்டில் வந்து இப்போ வந்து ஏற்கனவே இப்போ வந்து நியூ லிஸ்ட்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணிருக்கோம். இதில் வந்து எப்படி இதுவாக இருக்குன்னா வந்து 2 இங்கே வந்து நல்லுன்னு வந்து சேவ் ஆயிருக்கும். இப்போ இந்த நல்லுன்னு இடத்துல வந்து நெக்ஸ்ட் எலமெண்ட்டை போட போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 4ன்றதை இப்படி போட போகிறோம். ஸோ அப்போனா இந்த நியூ லிஸ்டோட நெக்ஸ்ட்டில் தான் வந்து இது வரப்போகுது. அப்போனா வந்து நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு N1. இப்போ முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம், 2:4 அப்புறம் வந்து நல்லுன்னு இருக்கும் உள்ள.
ஸோ இப்போ அடுத்து நம்மளுக்கு என்ன வேணும், இப்போ இந்த 4 தான் வந்து இப்போ புது நியூ லிஸ்ட்டாக ஆக்கணும். இப்போ போன வாட்டி இப்போ இருந்தது இதான் வந்து நியூ லிஸ்ட்டாக இருந்தது. இப்போ அடுத்த வாட்டி பண்ணும்போது இதான் வந்து நியூ லிஸ்ட்டாக இருக்க போகுது. அடுத்து 4th எலமெண்ட்டும் 5th எலமெண்ட்டும் வரும்போது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், நியூ லிஸ்ட் இஸ் ஈக்குவல் டு n1, அதுதான் முடிஞ்சு போச்சு. அப்புறம் ரிட்டர்ன் ஹெட். இங்கே நம்ம எது வந்து சேஞ்ச் பண்ணாமல் இருக்கும் இதை கொடுத்துடலாம். இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் ஆயிடுச்சு. சப்மிட் பண்ணி பார்க்கலாம். அவள் தான். ஸோ இவள் தான் வந்து இந்த ஆட் டூ நம்பர்ஸோட ப்ராப்ளமோட சொல்யூஷன். ஸோ உங்களுக்கு வந்து வேறு ஏதாச்சும் வந்து ஹேக்கர் ரேங்க் ப்ராப்ளம்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு ஏதாச்சும் வந்து ப்ராப்ளம் வந்து ஸ்டக் ஆகிருக்கீங்கன்னா வந்து நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணலாம். ஏதாச்சும் வந்து இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் போடுங்க அந்த மாதிரினா. ஸோ டிஸ்கிரிப்ஷன் வந்து என்னோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே இருக்குது. வேணுன்னா அதில் வந்து டிஎம் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும்னா வந்து லைக் கமெண்ட் ஷேர்லாம் வந்து பண்ணுங்கள். ஸோ அன்டில் தென் பாய்.